நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற சிவா பிள்ளை ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி, திருமதி சோர்நாத பிள்ளை அம்மையார் அவர்களே, அவருடைய பிள்ளைகளே, சகோதரிகளே, உறவினர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நண்பர்களே, பதிதரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். நெடுநல் உலகொருவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றிருப்பவர் இன்றில்லை, இன்றிருப்பவர் நாளை இல்லை. இதுதான் இயற்கை. ஆனால் இந்த அரிய பிறவியை சரியாக பயன்படுத்தி மண்ணுக்கு பயனாக சில மனிதர்கள் தம் வாழ்வை வாழ்ந்து முடிக்கிறார்கள். 1942ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்து கட்டபிராயிலே கணபதி பிள்ளை தம்பதிகளுக்கு, நல்லம்மா தம்பதிகளுக்கு புதல்வனாக பிறந்து தங்கள் அயலில் இருந்த பாடசாலையிலே ஆரம்ப கல்வி கற்று கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் தன்னுடைய கல்வியை தொடர்ந்து யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியிலும் சில வருடங்கள் படித்து 1967ஆம் ஆண்டு லண்டனுக்கு சென்று தன்னுடைய உயர் பட்டப்படிப்பை மேற்கொண்டவர் சிவா பிள்ளை என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற சிவகுருநாத பிள்ளை. அவருடைய தந்தையார் புகழ்பூத்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர், தாயார் ஆசிரியர். அந்த தம்பதிகளுடைய மைந்தனாக பிறந்து கல்வியிலே வல்லவராகி சமய வழிபாட்டிலும் சமூக உணர்விலும் ஈடுபட்டவர். லண்டன் மாநகரிலே லூசியம் என்ற இடத்திலே படிக்க போன காலம் தொடக்கம் இன்று வரை அந்த பகுதியிலேயே தன் வாழ்வு முழுவதையும் செலவு செய்தவர். எனவே சிவகுருநாத பிள்ளை அவர்களோடு எனக்கு 1999ஆம் ஆண்டு, இன்றைக்கு 26 வருஷங்களுக்கு முதல் லண்டனிலே சைவ மகாநாட்டுக்கு போன போது முதல் தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு முதலே அவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாலும், என்னுடைய அண்ணனோடு அண்ணியோடு உறவினராக இருந்தாலும் நான் சந்திக்க முடியவில்லை. இங்கிலாந்திலே தான் சந்தித்தேன். அப்படி சந்தித்த போது அவர்கள் என்னை மிகவும் உபசரித்து என்னுடைய உரியை கேட்டு உரியை ஒலிப்பதிவு செய்து தந்து பாராட்டினார்கள். அதற்கு பின்பு தொடர்ந்து இங்கிலாந்திலே பல நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற போதெல்லாம் அவர் தேடி வருவார்கள், கௌரவம் செய்வார்கள். 2001ஆம் ஆண்டு சிங்கப்பூரிலே உலக தமிழாசிரியர் மகாநாட்டிலே யாழ்ப்பாணத்திலிருந்து பேராசிரியர் சண்முகதாஸ், கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ், பேராசிரியர் நுகுமான் இவர்களோடு நானும் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிப்பதற்காக சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய பொன்விழாவுக்கு போனோம். அங்கேதான் சிவகுருநாத பிள்ளையினுடைய ஆற்றலும் அறிவும் பெருமையும் நான் கண்டு மகிழ்ந்தோம். இன்றைக்கு தமிழிலே கணனித்துறை உச்சம் பெற்றுவிட்டது. ஆங்கிலத்திலே கணனி எழுத்துக்கள் அறிமுகமான காலத்திலே இது எப்படி தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களே முதன்மையான ஒருவராக உலக தமிழர்கள் மத்தியில் போற்றப்படுவோர் சிவகுருநாத பிள்ளை அவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலே மிக கஷ்டப்பட்டு ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் போன்றவற்றை பின்பற்றி இந்த எழுத்துக்களை இலக்கங்கள் போல தயாரித்து தான் கணனிக்கு கொண்டு வந்ததை பற்றி எனக்கு ஒரு முறை காட்டினார். பின்பு அது சர்வ சாதாரணமாகி எத்தனையோ பெயர்களிலே தமிழ் எழுத்து வடிவங்கள் வந்து இன்றைக்கு இணையதளத்திலே தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது. ஆனால் அதை ஆரம்பத்திலே அறிமுகம் செய்த, உலகளவிலே அறிமுகம் செய்தவர்களே இந்திய தமிழ் அறிஞர்களோடு சேர்ந்து கடும் முயற்சி எடுத்தவர் தான் சிவா பிள்ளை.
அதனாலே இந்தியாவிலே பல தமிழ் அறிஞர்களுக்கு நன்கு பழக்கப்பட்டவர் இவர். சர்வதேச அரங்கிலும் பேசப்பட்டவர். எனவே சிங்கப்பூர் தமிழாசிரியர் மாநாடு 20 வருஷங்களுக்கு முன்னாலே அந்த மகாநாட்டிலே தமிழை எப்படி இலகுவாக கற்பிக்கலாம், பிற மொழியிலே படித்த பிள்ளைகளுக்கு தமிழை எப்படி படிப்பிக்கலாம் என்று சில தரவுகள் எல்லாம் கொண்டு வந்து ப்ரொஜெக்டர்ல காட்டி உலகம் முழுவதிலும் இருந்து வந்தவர்களுக்கு மிக இலகுவாக தமிழ் கற்பிப்பதை பற்றி இவர்கள் விளக்கம் செய்தார்கள். பேராசிரியர் திண்ணப்பன் என்று சிங்கப்பூர் மலேசியாவிலே பேராசிரியராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே இவருடைய அந்த அரங்கம் இடம்பெற்றது. பேராசிரியர் திண்ணப்பன் சிவா பிள்ளையை மிகவும் பாராட்டினார். இது ஒரு நல்ல முயற்சி, எதிர்காலத்திலே பல விடயங்களை செய்யலாம் என்று. அன்று தொடக்கம் அவருடைய முயற்சியின் பயனாக உலகத்திலே எங்கெல்லாம் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகிறதோ, தமிழியல் மகாநாடு நடைபெறுகிறதோ, புதிய விடயங்கள் தொடர்பாக எங்கே ஆய்வரங்குகள் நடைபெறுகிறதோ அங்கே சிவா பிள்ளையை காணலாம். மாநாட்டை நடாத்துகிறவர்கள் அழைப்பது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த செலவிலும் பல மாநாடுகளுக்கு போய் இப்படி எல்லாம் நீங்கள் பின்பற்றலாம் என்கிற செய்தியை சொன்னது. சிங்கப்பூர் மாநாட்டுக்கு பிறகு நான் பல தொடர்ந்து மகாநாடுகளிலே அவரை சந்தித்திருக்கிறேன். பெருமையாக இருக்கும். ஒரு வேட்டி, அரக்கை, வெள்ளை ஷர்ட், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத, டாம்பிகம் இல்லாத எளிமை, பால் போல வெள்ளைத்தலை, அதுக்கு எந்த விதமான பூச்சும் பூசாத அந்த தோட்டம். இந்த நிலையிலே தான் இந்தியாவிலே நடைபெற்ற மகாநாடுகளிலும் நான் அவரை சந்தித்தேன். சென்ற ஆண்டும் சந்தித்தேன். என்ன ஆச்சரியம், கந்த சஷ்டிக்கு அவர் திருச்செந்தூருக்கு வருவார். இந்த ஆண்டு 6 நாட்கள் நான் கந்த சஷ்டிக்கு திருச்செந்தூரிலே உரையாற்றினேன். அவரும் அவருடைய பாரியாரும் அங்கே வந்திருந்து பேச்சு கேட்பார்கள். திருச்செந்தூரிலே என்னோடு புகைப்படம் எல்லாம் எடுத்து விட்டு போன நவம்பர் மாதம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு 83+, நான் எப்படி திரிகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இலகுவா திரிகிறேன், சாப்பாட்டிலே கவனம், நான் தேகத்தை வளர்க்கவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், படியேறக்கூடியதாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உடம்பிலே கவனம் எடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வயதையும் சொல்லி தன்னுடைய வல்லமையையும் எனக்கு சொன்ன போது நான் ஆச்சரியமாக இருந்தேன். அப்பொழுது ஒருவரும் அவருக்கு அந்த வயதை நம்பவே இல்லை. பக்கத்தில் இருந்த ஸ்ரீரங்கன் அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார். லண்டனை சேர்ந்தவர். வேறு நபர்கள் இருந்தவர்கள், உங்களுக்கு இந்த வயசான்னு கேட்டார். எனக்கே இப்ப நாங்களே கண்ணூர்படுத்தி போட்டோமோ என்ற மாதிரி எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவரை சந்தித்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அவருடைய மரண செய்தி ஆச்சரியத்தை தருகிறது. சென்ற தை மாதம் இங்கே வந்து எங்களோடு நின்று திருக்குறள் வளாக திறப்பு விழாவிலே பங்கு பெற்றி மாவட்டத்திலே திருக்குறள் வளாக திறப்பு விழாவுக்கு வந்து அங்கே எல்லாம் பங்கு பெற்று அங்கே வந்த இந்திய நீதியரசர் மகாதேவனை சந்தித்து, பின்பு இந்தியாவிலேயும் போய் அந்த நீதியரசர் மகாதேவனை சந்தித்து எனக்கு உடனே ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். திருக்குறள் வளாக திறப்பு விழாவுக்கு வந்த மகாதேவனை நான் இப்பொழுது இந்தியாவிலும் ஒரு விழாவிலே சந்தித்து விட்டேன். அடுத்து நாம் பெரிய ஒரு திருக்குறள் மாநாடு வைக்க வேண்டும், இந்திய அறிஞர்களை எல்லாம் நான் ஏற்பாடு செய்வேன் என்றெல்லாம் மிக ஆவலாக பேசிவிட்டு போனேன். திருச்செந்தூர்ல மிக அன்பாக பல விடயங்களை பேசினார். தான் வருவேன், தை மாதம் யாழ்ப்பாணத்திலே உங்களை சந்திப்பேன் என்றார். அவருடைய முகநூலிலே அவர் எங்க நிற்கிறார், எங்க போறார் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கம்போடியா மாநாட்டு படங்கள், அங்கே இருக்கிற காட்சி எல்லாம் அங்கே போய் சேர்ந்து விட்டேன் அதெல்லாம் போட்டு கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு நாள் இதய அஞ்சலி ஒன்று வந்தது. சிவா பிள்ளை கம்போடியாவில் காலமானார்.
நான் திடுக்கிட்டு போனேன். திருப்பி பார்த்தேன். பிறந்த நாளை யாராவது மாறி போட்டிருக்கிறார்களா என்று பார்த்தேன். இல்லை, அவர் இறந்த உடனே நான் அவருடைய தொலைபேசி எடுத்தால் பேச முடியவில்லை. மறுநாள் கம்போடியாவிலே அவருடைய பாரியாரோடு தொலைபேசியிலே கதைத்தேன். அவர் நடந்ததை சொன்னார். மிக கவலையாக இருந்தது. நான் என்னுடைய முகநூலிலே அவர் இறந்ததை போட்ட பின்புதான் சில பேர் லண்டன்லேயே பார்த்துவிட்டு எனக்கு எடுத்து என்ன சொல்றீர்கள் என்று கேட்டார். நான் இல்லை, கம்போடியாவுக்கு போன இடத்தில் இறந்துட்டார். நான் இந்த முகநூல் தகவல் உண்மை, நான் அவருடைய பாரியாரோடு கதைத்து விட்டேன் என்று சொன்னேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். லண்டனிலே லூசியத்திலே ஒரு தமிழ் பாடசாலையை ஸ்தாபித்து நீண்ட காலம் அதை ஆற்றுப்படுத்தியவர் என்னுடைய ஒன்றவிட்ட சகோதரி யோகேஸ்வரி. அவர்கள் அந்த தமிழ் பாடசாலையிலே நீண்ட காலம் படிப்பித்தவர். அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், பிள்ளை சரியாக கட்டிக்காரன், இங்கே எல்லா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பிள்ளைகளை கூப்பிட்டு தமிழ் படிப்பிக்க வேண்டும் என்று எத்தனையோ வருஷமா லூசியத்தில் தமிழ் பாடசாலை. அந்த தமிழ் பாடசாலைக்கு பிறகுதான் லூசியத்தில் சிவன் கோயில் வந்தால் என்ன, வேறு அமைப்புகள் வந்தால் என்ன, முதல் இந்த தமிழ் பாடசாலை. இவருடைய தமிழ் பாடசாலைக்கு பிறகுதான் லண்டனிலே பல தமிழ் பாடசாலைகள் இன்றைக்கு தோற்றம் பெற்றது. அதை பார்த்து ஜெர்மனியிலே, கனடாவிலே, சுவிஸ் நாட்டிலெல்லாம் தமிழ் பாடசாலை. ஆனால் முதல் துணிந்து லண்டன்லே ஒரு தமிழ் பாடசாலையை தோற்றுவித்தார். 1967 லண்டனுக்கு போன போது இவருக்கு பெரிய அனுபவம். ஏனென்றால் அங்கே அரிசி இல்லை. லூசியத்திலே ஈஸ்ட் ஹாம் என்ற இடத்துக்கு போக வேண்டும். தாங்கள் இளைஞர்கள் லூசியம் டெக்னிக்கல் படித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ட்ரெயினில் போய் அரிசியை கொண்டு ஒரு மாதத்துக்கு வச்சு சோறு காய்ச்சி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இப்படித்தான் இருந்தோம். இப்போ லண்டனில் 25 கோயில்லையும் மத்தியானம் சோறு கரண்டியோட வச்சிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு காலத்திலே 67 சோறுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் லண்டனில் என்று திரு சிவா பிள்ளை அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவார்கள். எனவே ஒரு வித்தியாசமான மனிதன், சிந்தனையாளர், ஆராய்ச்சியாளர். லண்டன் பிபிசி அறிவிப்பாளராக, பணிப்பாளராக பெரும் பங்காற்றிய உங்களுக்கு தெரியும் சோவன்னா சிவவாசுந்தரம் அவர்கள் கரம்பனை சேர்ந்தவர். அவர் லண்டனிலே இந்த பிபிசி ஆரம்பித்து திருக்குறள் சொல்லி அதை தொடங்குகின்ற பாரம்பரிய தொடக்கம், அதனுடைய சிறப்புகளை பற்றி லண்டனிலே சிவவாசுந்தரத்தாருக்கு செய்யப்பட்ட ஒரு விழா, அவருடைய சர்க்குலர் அடிச்சுவட்டில் என்ற நூல் வெளியிட்ட விழாவிலே நான் பங்கு பெற்றினேன். சிவா பிள்ளை அவர்கள் ஒரு இனிய அறிமுகம் அவரை பற்றி எழுதியிருந்தார்கள், பேசினார்கள். லண்டனிலே புதினம் பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகை நீண்ட காலம் வெளிவந்தது. சிவா பிள்ளை அவர்கள் ஆங்காங்கே அந்த பத்திரிகையிலும் பாமா ராஜகோபால் என்று ஈழநாடு பத்திரிகையிலே யாழ்ப்பாணத்திலே வேலை செய்தவர். இவருடைய தொடர்பினாலே அங்கே பல விடயம். இன்றைக்கு லண்டனிலே பல சஞ்சிகள், பல பத்திரிகைகள் என்றாலும் ஆரம்பத்திலே லண்டன் பிரசு என்ற ஒரு புத்தகம் தெரியும் உங்களுக்கு. சவாதி பிள்ளையுடைய புதல்வன் லண்டன்ல இருந்து வெளிவந்தது. அது அந்த புத்தகத்துக்கு பிறகு லண்டன்ல செய்திகளை அச்சு போல டைப் பண்ணி அந்த விடயங்களை தொகுத்து பரப்புகின்ற பாரிய பணிகள் எல்லாம் சிவா பிள்ளை பங்கேற்றார். என்ன கேட்டாலும் இந்தியாவிலே ஒரு புத்தகத்தை அச்சேற்ற வேண்டும் என்றாலும் லண்டனில் இருக்கிறவர்கள் சிவா பிள்ளையோடு தொடர்பு விடுவார். ஒரு எழுத்து பிழையும் இல்லாமல் தமிழை மிக வடிவாக அச்சேற்றி அதையெல்லாம் உதவி செய்யும். எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் செய்கின்ற மன பக்குவமுடையவர். அவர் செய்த மாபெரும் சேவைகள் உலகம் முழுவதும் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி ஆய்வரங்குகள், மாநாடுகளிலே
கட்டாயம் சிவா பிள்ளைக்கு ஒரு தனித்துவம் இருந்தது. அந்த தனித்துவம் அவர் அடிக்கடி சொல்லுவது, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே சிவராமலிங்க பிள்ளை, பண்டிதர் செல்லத்துறை ஆங்கில புலமைக்கு தனக்கு மகாதேவா தேவன் ஆசிரியர் இவர்களிடம் கற்றதான். எனவே சிவராமலிங்க பிள்ளை சார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய அழைப்பிலே லண்டனுக்கு போனார். கால் நடக்க இயலாதவர். ஆசிரியர் சொக்கன் அங்கே போனார். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருடைய சிறப்புகளையும் உடனுக்குடன் அவருடைய பெருமைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அத்தகைய ஒரு கல்லூரி தான் கற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பாசம் வைத்திருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு பல வருஷங்களுக்கு பின்னாலே வந்தபோது இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வளவிலே போய், அப்பொழுது ஸ்ரீகுமரன் அதிபராக இருந்தார். அங்கே அதிபர் உபசரித்த போது முதல் அந்த பாடசாலை வளவிலே விழுந்து நிலத்திலே கோயிலே கும்பிடுவது போல கும்பிட்டார். அந்த காட்சியை அதிபர் ஸ்ரீகுமரன் அவர்கள் எனக்கு மாலையிலே நல்லூர்ல சொன்னார். இன்றைக்கு கணபதி பிள்ளை மாஸ்டருடைய மகன் சிவகுருநாத பிள்ளை என்று லண்டனில் இருந்து வந்தவர் பாடசாலையில வந்து என்னை சந்தித்த, நிலத்தில விழுந்து கும்பிட்டு கண்ணீர் விட்ட, இந்த பாடசாலை வளவிலே ஓடி ஆடி விழுந்தெழும்பி படித்து இன்றைக்கு நான் லண்டனிலே இப்படி இருக்கிறேன் என்ற இந்த பாடசாலை, அதனாலே கோயில் கும்பிட்டது போல பாடசாலையை நான் கும்பிடுகிறேன். எனவே ஒரு உண்மையான விசுவாசி, நடிப்பில்லை, உண்மையான ஒரு விசுவாசியாக செயல்பட்ட ஒரு ஆர்வலர், உண்மையான தமிழ் ஆர்வலர். இன்றைக்கு தமிழை உலக அரங்கிலே இந்த கணனி நுட்பத்தினூடாக அதை முதல்ல பேச வைத்த ஒரு சிலரில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். அதனால இந்திய அறிஞர்கள் எல்லாம் இவருக்கு ஒரு தனி மதிப்பு கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழை இலகுவாக பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல விதமான வர்ணங்கள், ஓவியங்களை எடுத்தெல்லாம் மகாநாடுகளிலே காட்டுவார். அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஒரு பாடமாக மொழியியல் துறையிலே கற்கின்ற ஒரு மாணவன் உலக மகாநாட்டுக்கு வந்து தான் அப்படி தமிழ் படித்தேன் என்று இவருடைய மேடையிலே செய்து காட்டினார். அந்த நிகழ்ச்சிக்கு இவர் தான் ஆற்றுப்படுத்தினார். அப்பொழுது நாங்கள் கண்டு வியந்தோம். இது பாடசாலைகள் தோறும் இதை பயன்படுத்தலாம் என்று அவர் சொன்னார். எனவே இத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர், அகவை 80 கடந்து இந்த மண்ணிலே வாழ்ந்தவர், பயனுள்ள மனிதராக வாழ்ந்திருக்கின்ற சிவா பிள்ளைக்கு நினைவாக பழங்களின் அரசன் என்ற இந்த புத்தகத்தை திருமதி துஷானந்தி பதீதரன் அவர்கள், முன்பள்ளி ஆசிரியர் அவர்கள் இங்கே பதிப்பித்திருக்கிறார்கள். இது முழுக்க இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பழங்களை ஒரு மாமரம் கதை பேசுவது போல, மாமரம் மாம்பழம் மாங்காய் காய்த்து அது படுத்து நல்ல நறுமணம் வீசி அணில்புள்ள வந்து அந்த மாம்பழத்தை கொந்துவதும், அந்த காட்சியை கண்டு மிகுதி மாங்காய்களை பிடுங்கி பழுக்க வைத்து தாய் பிள்ளைகளுக்கு அந்த மாம்பழத்தை வெறும் பழமாக மட்டுமல்ல, எத்தனை உணவாக மாம்பழத்தை பல வகையான உணவாக தாய் பிள்ளைக்கு பரிமாறலாம் என்பதை ஒரு கதை போல இந்த புத்தகம் சிவா பிள்ளையுடைய அந்த கணனி தயாரிப்பை பதிப்பித்து இன்றைக்கு அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். ஒரு நினைவு மலர் கல்வெட்டு, அவர் புலம்பல் இவன் புலம்பலை விட பிள்ளைகள் மகிழல் என்கின்ற ஒரு கருப்பொருளாக சிவா பிள்ளைக்கு இந்த நூல் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா முன்பள்ளிகளிலும் இருந்தால் மிக மகிழ்ச்சி. அருமையான வர்ண புகைப்படங்களோடு இந்த நவீன தொழில்நுட்பத்தை இன்றைக்கு பல பேர் தீமைக்கு பயன்படுத்துகிறார், பொய்மைக்கு பயன்படுத்துகிறார். இது ஒரு மெய்மைக்கு பயன்படுத்துகிற முயற்சி, நல்ல காரியம். குழந்தைகள்
படம் பார்ப்பது அவர்களுக்கு ஒரு உளவியல் விருப்பம். அதனாலே தான் நவீன கல்விமான்கள் இப்போ பல வருஷங்களுக்கு முன்னே இவர் என் அம்மா இவர் என் அப்பான்னு படம் கறினார்கள். அப்போ அந்த பிள்ளைகள் அந்த படத்தை வச்சு படிப்பார். அப்போ அதில் யாராவது ஓவியம் கறியிருப்பார். எனக்கே தெரியும், ஒரு பிள்ளை இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் இருக்கிறத விட எங்களோட அம்மா வடிவன்னு சொல்லி, அது கீர்ன படம், யாரோ கீர்ன படம், இவரின் அம்மா இவரின் அப்பா என்ற படம் அப்பவே வந்துட்டது. ஆனா படம் பார்த்து படிக்கிற போது சின்ன பிள்ளை இவரின் அம்மா இவரின் அப்பான்ற இந்த படத்தில் இருக்கிறத விட எங்களோட அம்மா நல்ல வடிவன்னு சொல்லுவோம். இது இப்போ நல்ல வடிவமான உண்மையான மாம்பழமா இருக்கு. அப்ப இதுகள் இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பிள்ளைகளை ஈர்ப்பதற்கு, பிள்ளைகள் மழலைகள் மகிழ்ச்சியாக கற்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதுவும் மாம்பழத்தை தேர்ந்தெடுத்திருப்பது நல்ல விஷயம். ஏனென்றால் முக்கியங்களிலே ஒன்று மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் விருப்பமான ஒன்று. யாழ்ப்பாணத்து பண்பாட்டிலே சின்ன பிள்ளைகளுக்கு மாம்பழம் பற்றிய பாடல்கள் கூட புலவர்கள் நிறைய பேர் பாடியிருக்கிறார். இணுவிலை சேர்ந்த புலவர் சரவணமுத்து பண்டிதர் 32 வயது மட்டும்தான் வாழ்ந்தவர். அவர் எழுதிய பாட்டு தான் மாமா வீட்டு முற்றத்திலே மாமரம் ஒன்று நிற்கிறது, பொன்னை போலே பூ பூக்கும், பூக்களில் உள்ளே பிஞ்சிருக்கும், அன்றைக்கு மாமா கூப்பிட்டார், அழகான பழங்கள் சாப்பிட்டேன், அணிப்புள்ள கொந்தாமல் அடிப்பேன் மணியை பிந்தாமல், பொய் சொல்ல மாட்டேன் எப்போதும், கைய மணந்துவார் இப்போது. இது 1928ஆம் ஆண்டு இணுவிலை சேர்ந்த சரவணமுத்து பண்டிதர் இயற்றிய பாட்டு. இந்த பாட்டை அவர் எழுந்தமானத்துக்கு பாடல் இயற்றுகின்ற வல்லவர் என்னுடைய தாயார் அறிவெளியிலே படித்து இந்த பாட்டை எனக்கு சொல்லித்தார். இப்பொழுது சிறுவர் பாடசாலைகள் எல்லாம் இந்த பாட்டு பாடப்படுது. சில பேர் நினைக்கிறது இது அழக வள்ளியப்பாண்ட இந்தியா பாட்டு. இது இடைவில் சரவணமுத்துவனுடைய பாடல். இந்த பாட்டு எப்படி இருக்கிறது, இந்த மாம்பழமும் அந்த கதை சொல்லுகிறது. நன்றி பதிதரன், வணக்கம்.